மணி டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நான் உங்கள் குழந்தை நட்சத்திரம் இல சௌமியா பேசுகிறேன். எல்லாருக்கும் அன்பான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்தினாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா விநாயகர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கடவுள். அதுவும் குறிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமான கடவுள். விநாயகரை நம்ம ஒரு கடவுள் அப்படின்னு கூட பார்க்க மாட்டோம். நம்ம குடும்பத்தில் ஒரு ஃப்ரெண்டாக பார்ப்போம். அவர்கிட்ட நம்ம பேசுவோம், அவர்கிட்ட நம்ம சண்டை போடுவோம், எப்படியாச்சும் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவோம். அதனால் விநாயகர் நம்ம லைஃப்பில் ரொம்ப ஒன்றி போன ஒருத்தர். இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தை பார்க்க போகிறோம். இதில் விதவிதமான விநாயகர் இருக்காங்க. அது எல்லா விநாயகருக்கும் நம்ம பூ போட்டு அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை செய்து அர்ச்சனை பண்ண போகிறோம். சரி, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன விநாயகர் இருக்காரு, அவருக்கு என்னென்னலாம் பூஜை பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பொம்ம பொம்ம தாத்தைய தைய தகதி நாக்கு நகதின ஜங்கரே உதனித நகதி மிதி தாம் திதாம் தோம் தை தை கணபதி நாம் சதாம். பொம்ம பொம்ம தாத்தைய தைய நகதி நாக்கு நகதின ஜங்கரே உதனித நகதி மிதி தாம் திதாம் தோம் தை தை கணபதி நாம் சதாம். மணி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லும் பொழுதே நமக்கு நினைவு வருவது என்னென்னா, கொழுக்கட்டை, மோதகம்னு சொல்லக்கூடிய கொழுக்கட்டை, சுண்டல் இதெல்லாம் சாப்பிடலாமே, அவுல் பொரி எல்லாம் கிடைக்கும், நாட்டு சக்கரை கிடைக்கும், எல்லாம் சந்தோஷமாக குழந்தைகள் கொண்டாடுவாங்க. பிள்ளையாரும் அப்படிதாங்க. பிள்ளையாரும் குழந்தை உள்ளம் கொண்டவர், மிக எளிமையானவர். இந்த பிள்ளையாரை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு வச்சுக்கங்களேன். மற்ற கடவுள்களெல்லாம் இந்த முறையில் தான் வழிபடணும் அப்படின்லாம் மதித்து வச்சுருக்காங்க. ஆனால் பிள்ளையாருக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மண்ணில் கூட பிடிச்சி வைக்கலாம், கொஞ்சம் மஞ்சளை பிடிச்சி வச்சு இதுதான் பிள்ளையார்னாலும் அதில் பிள்ளையார் வந்துடுவார். அவருக்கு ரொம்ப காஸ்ட்லியான பூவெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. மல்லிகை இல்லை, முல்லை இல்லை, தாமரை இல்லை, செண்பகம் இல்லை, கவலைப்படாதீங்க. ரெண்டு ரோடோரமாக இருக்கக்கூடிய எருக்கம்பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நீங்கள் வழிபட்டால் கூட அந்த விநாயகர் உங்களோட வருவார். அது மட்டும் இல்லைங்க, மிக 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 எளிதில் கிடக்கக்கூடிய அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் விநாயகருக்கு சாத்தலாம். அவர் மகிழ்ச்சியாக ஏற்றுப்பார். அவர் எப்பவுமே எளிமையை விரும்புபவர். அதனால தான் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எந்த ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய விநாயகர் கோயில்களாக இருக்கட்டும், இல்லை பெரிய வியாபார ஸ்தலங்களாக எல்லாம் இருக்கட்டும், பெரிய மந்திரங்கள் எதுவும் தெரியலைன்னா கூட ஒரே ஒரு பிள்ளையார் சுழி போட்டு விட்ருவாங்க. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. கேட்டிருக்கீங்களா பாட்டு? அந்த பிள்ளையார் சுழி போட்டுட்டாலே உங்களுக்கு எல்லாமே லாபம்னு அர்த்தம். விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, பேரமுகத்தோனே ஞான புதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, குணாநிதியே குருவே சரணம். குணாநிதியே குருவே சரணம். இதுவே தருணம், இதுவே தருணம். விநாயகனே வினை தீர்ப்பவனே. இந்த விநாயகர் சதுர்த்தியில் மிக விசேஷமான விநாயகர்கள்லாம் இருக்கிறார்கள். என்னவென்று பார்ப்போம் ஒவ்வொன்றாக. இது தேக்கிலே கடைந்தெடுத்த விநாயகர், இது வெள்ளருக்கு விநாயகர், இது வெள்ளி விநாயகர், இது சந்தன விநாயகர், இது பஞ்சலோக விநாயகர், இது மரகத விநாயகர், இது ஸ்படிக விநாயகர். இந்த ஸ்படிக விநாயகர் காஞ்சி ஜெகத்குரு மகா பெரியவாள் அவ கையால் ஆசீர்வாதம் கொடுத்தது. அடுத்தது இது கிராஃப்ட் விநாயகர், ஒவ்வொன்றா சிறிதாக செய்து அதை ஒட்ட வச்சு செய்யக்கூடிய கிராஃப்ட் விநாயகர். பின்னாடி பித்தளை விநாயகர். இத்தனை விநாயகர்கள் இருக்கிறார்கள். இத்தனை விநாயகர்கள் இருந்தாலும் விநாயகர் என்று சொன்னாலே மிகவும் எளிதான விஷயம் என்னவென்றால், மஞ்சளிலே பிடித்து ஒரு விநாயகரை வைக்கலாம், அல்லது சிறிது களிமண்ணிலே கூட ஒரு விநாயகரை வைக்கலாம். இத்தனை விநாயகர் உங்களுக்கு சொல்லுவதற்கான காரணம் என்றால், விநாயகர்களிலே ஆயிரக்கணக்கான விநாயகர்கள் உண்டு. அதில் சிலவற்றை அடியேன் என்னுடைய இல்லத்திலே வைத்து பூஜிக்கிறேன் என்பதை உங்களுக்கு மிக பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக ஓம் லம்போதராய நமக ஓம் விகடாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம்
धूमकेतवे नमः ओम धूमकेतवे नमः ओम गणाताय नमः ओम बालचंद्राय नमः ओम गजाननाय नमः ओम वक्रतुंडाय नमः ओम सूर्यकर्णाय नमः हेरंबाय नमः स्कंदपूर्वजाय नमः केते नमः ओम कल्याणनाथाय नमः ओम चंद्रसूरामणे नमः ओम गांधाय नमः ओम पापहारिणे नमः ओम समाधाय नमः ओम आश्रिताय नमः ओम श्रीधराय नमः ओम सौम्याय नमः ओम भक्तवांशिताय नमः ओम शांताय नमः ओम कैवल्यसुखदाय नमः ओम सच्चिदानंद विग्रहाय नमः ओम ज्ञानिने नमः ओम दयायुधाय नमः ओम गांधाय नमः ओम ब्रह्मद्वेषनिवर्तिताय नमः ओम ब्रह्मदैत्यभयदाय नमः ओम श्रीकंठाय नमः ओम विश्वेश्वराय नमः ओम रामाश्रिताय नमः ओम विनायकाय नमः ओम विघ्नराजाय नमः ओम गौरीपुत्राय नमः ओम गणेश्वराय नमः ओम स्कंदराजाय नमः ओम अव्याय नमः ओम भूदाय नमः ओम दक्षाय नमः ओम प्रसन्नात्मने नमः ओम सर्वसिद्धिप्रदायकाय नमः परिमल पत्रपुष्पाणि समर्पयामि இது நாட்டு சக்கரை அவல் நாட்டு சக்கரை ரைட் வெரி குட் குழந்தைகள் சாப்பிட்றதா சொல்லுங்க அந்த அவல் நாட்டு சக்கரையில ஏதாவது உனக்கு தெரியுதா ஏய் இருங்க இது பிள்ளையார் சொல்லி வெரி குட் இந்த பிள்ளையார் சுழி இந்த அவல் நாட்டு சக்கரை தான் அவல் நாட்டு சக்கரை வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அவருடைய நைவேத்தியத்தில் அதில் இந்த பிள்ளையார் சுழி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது எதனால அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எதையுமே பிள்ளையார் சுழி போட்டு துவங்கணும் அப்படிங்கறது சொல்லுவோம் இல்லையா பிள்ளையார் சுழியில ஒரு மகத்துவம் என்னன்னா இந்த ஊ அப்படிங்கிற எழுத்து இருக்கு இல்லையா இந்த ஊ அப்படிங்கிற எழுத்து எப்படின்னா முதல்ல வந்து பெரிய புராணம் எழுதுறார் திருத்தொண்ட புராணம்ங்கிற பெயரில் தான் பெரிய புராணத்தை சேக்கிழார் எழுத ஆரம்பிக்கிறார் அவர் பெரிய முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து ஞானி ஆயிடுறாரு அவர் என்ன பண்றாருனாக்க இதை எழுதணும் திருத்தொண்ட புராணத்தை எழுதணும் அப்படின்ட்டு அந்த ராஜா பணிக்கிறார் ஏன்னா அந்த ராஜா வந்து சிவ தொண்டுகள் இல்லாம சிவபக்தி இல்லாம வேற ஏதோ மதங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் போய் கடிகிறார் நீங்க வந்து ஏன் சைவத்தை விட்டுட்டு போறீங்க இல்ல எனக்கு வந்து திருத்தொண்டர்களுடைய புராணத்தை எனக்கு நீங்க சொல்லுங்க நான் மாறிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் யோசிக்கிறார் சரி இப்படியே நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கு 2 கண்டிஷன் வேணும் ஒன்னு வந்து எனக்கு இந்த முதலமைச்சர் பதவி வேணாம் இப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன போஸ்ட் கிடைச்சா கூட அதை கெட்டியா பிடிச்சிருக்காங்க விடவே மாட்டாங்க அதுவும் முதலமைச்சர் பதவியே வேணாம் எதுக்காக வேணாம் திருத்தொண்டர்களை பத்தி பாடுறதுக்காக நாம் செய்யணும்னா அந்த செயலுக்கு அந்த ஒரு சத்சங்கத்துக்காக நம்ம எதை செய்வோம் ஒரு நேரத்தை வீணடிப்போம் இல்ல கொஞ்சம் பொருளை வீணடிப்போம் தன்னுடைய அமைச்சர் பதவியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் பாடுறேன் அப்படின்றாரு மன்னனும் பாக்குறாரு பரவாயில்ல சரி உங்களை நான் இந்த முதலமைச்சர் பதவியில இருந்து விடுவிச்சிடுறேன் நீங்க போய் எழுதலாம் அப்படின்னு உடனே என்ன பண்றாரு கோவிலுக்கு போறாரு கோவில்னாலே என்ன அர்த்தம் சிதம்பரம் ஒரு எந்த ஒரு கோயிலோட பெயரையும் சொல்லாம கோவில் அப்படின்னு சொன்னா எதை குறிக்கும் சிதம்பரத்தை குறிக்கும் ஏன்னா சிதம்பரம் தான் சாட்சாத் நடராஜருடைய நடன தரிசனம் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு ஒரு போயிடுறாரு போய் ஒரு நாள் அவர் வந்து திருத்தொண்ட புராணத்தை எழுதல யோசிச்சு பாக்குற எப்படி இதை துவங்குறது இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு எப்படி எழுதுறது அப்படி யோசிச்சுட்டு அதாவது பசி கூட பார்க்காம கண் துஞ்சாம அவர் ரொம்ப ஸ்மரணையா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு சமயத்துல அவர் காதுல ரீங்காரத்துல சிவபெருமானே உலகலாம் அப்படின்னு அடி எடுத்து கொடுக்கிறார் கிடைச்ச உடனே உலகலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் உலகலாம் நடந்துவதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மதி நேரியன் அழகில் சூரியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்பு அந்த உலகலாம்ங்கிற போது முதலெழுத்து அங்கேயும் முதலெழுத்து அதுல வந்து அந்த திருத்தொண்ட புராணத்தை ஆரம்பிக்கும் போது எல்லா புராணத்திலையும் எடுத்த உடனே உலகலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாரு என்ன சார் நீங்க தான் சொல்லிருக்கீங்க எதா இருந்தாலும் பிள்ளையார சொல்லித்தான் ஆரம்பிக்கணும் பிள்ளையார் ஸ்துதி பண்ணாம பிள்ளையார் ஆவாகனம் பண்ணாம எந்த கடவுளுக்கு செஞ்சாலும் அது பலிக்காதுன்றீங்க அப்பேற்பட்ட பெரிய புராணம்னு அழைக்கக்கூடிய திருத்தொண்ட புராணத்துல பிள்ளையார் சதுர்த்தி பத்தி எதுவுமே இல்லையே பிள்ளையார பத்தி எதுவுமே பேசலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா அதனாலதான் முதல் எழுத்தே ஊன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு
ஊன்னாலே என்ன அர்த்தம்? பிள்ளையார் தானா வந்துட்டே, நீ என்ன தனியா கூப்பிட வேணாண்டா, எப்போ ஊ போட்டியோ அப்பவே நான் வந்துட்டேன். ஏதாவது சொல்றீங்க, எனக்கு பட்டு கூட வாங்கி தரியா அப்படின்னு பாத்துக்கார கேக்குறீங்க. ஊ அப்படின்னா வாங்கி தரேன்னு அர்த்தம். ஊஹு அப்படின்னா இல்லை. ஊ என்பது ஆஸ்தி, ஊஹு என்பது நாஸ்தி. அதனால எப்பவுமே நாஸ்தி ஆகாம ஆஸ்தியா இருக்கணும்னா ஊ போடணும். அந்த உலகலாம் அப்படிங்கிற இடத்துல அவர் என்ன பண்றாரு, இது சேக்கிழாரையும் ஆரம்பிக்கல, அவர் பாடினார் அவ்வளவுதான். ஆனா அவருக்குள்ளிருந்து பாட வச்சது யாரு? சாட்சாத் சிவபெருமான் தான். அவர் தான் உலகலாம் அப்படின்னு அடி எடுத்து கொடுத்தார். அப்புறம் என்ன, பகவானே அடி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு பாடுறது கஷ்டமா? கட கட கடன் பிரவாகமா வந்தது. அந்த முதலெழுத்தே இந்த ஊதான். அப்ப பிள்ளையார் சொல்லின மகத்துவம் உங்களுக்கு தெரியுதா? இப்பவும் கூட நீங்க பேங்குக்கு போங்க, பெரிய பெரிய கம்பெனிக்கு போங்க, பெரிய கடைக்கு போங்க, ஒரு ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி எங்க வேணா போங்க, முதல்ல எடுத்த உடனே ஊ அப்படியே அந்த பிள்ளையார் சுழி போட்டுட்டு தான், அதை தான் பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பாடுறோம் இல்லையா? அந்த பிள்ளையார் சுழியோட மகத்துவம் தான் இது. அந்த ஊல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அகர உகர மகரம் எல்லாம் ஓம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடும். வளைஞ்சு தொடங்கி திருப்பி நீட்டதாக, அதாவது சக்தியாக வந்து கடைசியில் சிவன் பாதமாக முடிகிறது. இதுக்கு 1 இல்ல 2 இல்ல 1000 வியாக்கியானங்கள் இந்த ஊங்கிறதுக்கு சொல்லலாம். இதுதான். இதே மாதிரி உலகலாம் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டுடையாரவர் தலைவரானவர்க்கே சரணாங்களே, அங்கேயும் ஊதான் வருது. எல்லாம் எடுத்து பாருங்க, உலகலா ஊன்னு தான் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, ஊல ஆரம்பிச்சா பிள்ளையார் சுழியில ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு தடைகளே இருக்காது, வேந்த விக்னமும் இருக்காது. அதனாலதான் அந்த பிள்ளையார் சுழியோட மகத்துவம். இன்னைக்கு இந்த ஒரு சத்சங்கத்து மூலமா பிள்ளையார் சதுர்த்தியை பத்தியும் பிள்ளையார் சுழியை பத்தியும் என்னுடைய வாயால உங்களுக்கு கேட்கறதுக்கு பகவான் எனக்கு அருள் கொடுத்திருக்கிறான். அதற்கு நான் அவருடைய சிறமடிகளை முதல் நாள் வணங்குகிறேன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லாரும் கோலாகலமாக கொண்டாடி, இதில் நீ கொண்டாடலாம் நான் கொண்டாடலாங்கிற பேதமே கிடையாது. எளியோர்களும் எளிமையாக கொண்டாடலாம். ஒரு மஞ்சள் பிள்ளையார், தயிர், அரிசி மாவு, சாணம் எதுனாலும் பிள்ளையார் பொடிச்சு ஒரு அருகம்புல்லை வச்சு பொரிக்கடலையை வச்சு நைவேத்தியம் பண்ணால் கூட, பிள்ளையாரப்பா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் கூட அவர் ஏற்றுக்கணும். ஆனால் களிமண்ணில் நம்ம பிள்ளையார் பண்ணுறது விசேஷம். ஏன்னா நம்ம பூமியிலேருந்து எடுத்ததை திருப்பி பூமிக்கே கொடுக்குறோம். அதுதான் அந்த களிமண்ணோட தாற்பயம். ஏன் இந்த களிமண்ணில் பிள்ளையார் செஞ்சு மறுநாள் நீர்நிலையில் கரைக்கிறோன்னா, களிமண்ணுக்கு தண்ணியை கிரகிச்சு சேமித்து வச்சுக்கிற ஒரு தன்மை இருக்குது. அதனால களிமண்ணில் பிள்ளையார் பண்ணி அது ஆற்றங்கரையில் விடும். சரி, நம்ம பிள்ளையார் ஏற்கனவே எதுனா கூப்பிட்டாலுமே நம்ம எப்போவுமே அந்த யானை முகம், அப்புறம் மனுஷனோட உடம்பு, அது எப்படிடா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்குண்டான கதை தான் இது. எப்படி விநாயகருக்கு நம்ம யானை முகத்தோன், அப்புறம் கஜானனா அப்படிலாம் கூப்பிடுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. கணபதி அப்படிங்கிறதுக்கு ஏன் கூப்பிடுறோம் அப்படிங்கிற கதை. ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்க போனாங்க. அது ஸ்நானம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ குளிக்க போகும்போது நந்தி தேவரை ஏன் அனுமதி இல்லாமல் யாரையுமே உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போறாங்க. அப்போ சிவபெருமான் வர்றாங்க. சிவபெருமானுக்கு நந்தி யாரு? சிவபெருமானுக்கு நந்தி வாகனம். நந்தி மாதிரி எப்பவுமே குறுக்க நிற்காது. எதுக்கு குறுக்க நிற்கிறாரு? ஆனால் அவர் வாகனம். ஸோ உள்ள விட்டுறாரு. சிவபெருமான் உள்ள பார்வதி பார்வதி பார்வதின்னு குளிக்கிற இடத்துக்கு வராரு. நான் ஏற்கனவே நந்தியை காவலுக்கு வைத்தேனே, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது 5 அறிவு தான் இருக்கு, தெரியாதமா விட்டுருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. பார்வதிக்கு மனசு சரியில்லை. எனக்குன்னு ஒரு ஆள் வேணும், எனக்குன்னு ஒரு மேக்கப் செட் மாதிரி எனக்குன்னு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அவங்க கையில் தேய்ச்ச மஞ்சளை உதுத்து அதாவது ஏன் நம்ம மஞ்சளில் பிள்ளையாரை பிடிக்கணும்ல, அதே மாதிரி தான் நம்ம பிள்ளையாரையும் அவங்க மஞ்சளை பிடிச்சி வச்சாங்க. வச்சுட்டு ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க. நிஜமான பிள்ளையாவே அது மாறிடுது. ஆனால் அப்போ பிள்ளையார் வரும்போது விளையாடுறாரு, அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு விளையாடுறாரு, ஓடுறாரு, எல்லா இடத்துலையும் செதுக்குறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அப்புறம் திருப்பியும் பார்வதி தேவி குளிக்கிறேன், நீ வெளில ஏன் அனுமதி, அதுவும் ஏன் அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ள விடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்க வச்சிடறாரு. அவர் தடியோட ஒரு கம்போட விளையாடிட்டு இருக்காரு. அப்போ சிவபெருமான் வராங்க. சிவபெருமான் வரும்போது யார் இந்த பிள்ளை அப்படின்னு கேட்கும்போது, நான் அதான் எங்கள் அம்மா, பார்வதி தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ தள்ளி போன உள்ள போகணும்னு சொன்னோடனே அம்மா பேச்சு தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னா நீ ஏன் பேச்சு தான் கேட்கணும்னு 2 பேருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போ நந்தி தேவர் வர்றாரு. அந்த
நான் என் நெற்றிக்கண் திறக்க வச்சிடாத, நெற்றிக்கண் திறந்தா என்ன ஆகும், உலகமே அழிஞ்சிடும், அந்த அளவுக்கு சக்தி, என்னை திறக்க விடாத அப்படின்னு சொன்னபோது நந்தி தேவர் வந்துடுறாரு. வரும்போது இந்த மாதிரி நீங்கள் கோவப்படாதீங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நந்தி வராரு, பிரம்மர் வராரு, யாராரோ வராங்க, அப்புறம் கஜங்களும் வராங்க, அந்த கணங்களும் வராங்க, சிவபெருமான் போக சொல்கிறாங்க, கணங்களும் வராங்க. வரவே யார் எதுக்குமே அசரல, அந்த அளவுக்கு விளையாடி 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 தோக்கடிச்சிடுறாங்க. அப்போ சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் திறந்துடுச்சு. அவங்க தாண்டவம் ஆடி அந்த ஒரு திரிசூலத்தை வச்சு இப்படி குத்தினாங்க. அந்த கழுத்து தலை தனியாக உடம்பு தனியாக வந்துடுது. அப்போ வரும்போது பார்வதி வந்து வராங்க. அதாவது இதெல்லாம் கைலாசத்தில் நடக்கிறதுனால பூமி அதிருது. அப்போ வந்து பார்க்கடலில் இருக்கிறவர் தான் விஷ்ணு வராங்க, அப்புறம் லக்ஷ்மி வராங்க. அங்கே ஏற்கனவே இந்திரதேவர் இருந்தார், அப்புறம் பிரம்மதேவர் இருந்தாங்க, கணங்கள் இருந்தாங்க. அப்போ இங்கே வந்து உங்கள் வீரத்துலாத்தையும் என் பகை மேலே காமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அப்போ வந்து சிவபெருமானுக்கு வந்து மனசு உடைஞ்சு போய், நான் வந்து என்னோட திரிசூலத்தாலே வெட்டப்பட்ட தலை இன்னொரு தடவை சேர்க்க முடியாது, அதனால நம்ம வந்து வேற ஏதாவது, அதாவது அம்மா வந்து இந்த ஆப்போசிட்டா அம்மா குழந்தை இந்த மாதிரி ஆப்போசிட்டா திருப்பி இருக்கிறவங்கள அந்த மாதிரி இருக்க ஏதாவது ஒரு குட்டி எடுத்துருவாங்க அப்படின்றாங்க. ஆனால் தான் படுக்கும்போது கூட இந்த பக்கம் படுக்காது அந்த பக்கம் படுக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து யானையோட தலை மட்டும்தான் கிடச்சிது. யானையோட தலையை எடுத்துட்டு வந்து அவங்க வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கும் கணபதிக்கும் ஒன்று இது அப்படின்னு கேட்டீங்க. அதாவது இவங்க வந்து தலையை வச்ச உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, வரங்கள் தராங்க. அப்படி தரும்போது சிவன் சொல்கிறாங்க, என்னோட கணங்கள், என்னோட அடியாட்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கணங்கள் எல்லாருக்கும் நீ தான் தலைவர் அப்படின்றாங்க. அதுதான் கணபதின்னு தெரிஞ்சு. நன்றி. எல்லாருமே விநாயகருக்கு தேங்காய் உடைச்சு வேண்டிக்குங்க, தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்குங்க. இன்னும் நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா தேங்காவை மாலை கட்டி போட்டிருப்பாங்க. ஏன் தேங்காவை மாலை கட்டி போடுறாங்க அப்படின்னா, தேங்காய் வந்து எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா, அந்த வெளியில் இருக்கிற அந்த நார் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மாயை. அப்புறம் அந்த ஹார்டு நட்ஷல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடினமான ஓடு, அது நம்மளோட ஈகோ, அதாவது ஆணவம். இந்த மாயையை கழட்டி இந்த ஈகோவை, ஆணவத்தை உடைச்சிட்டோம்னா உள்ள வந்து கண்மம், அதாவது அந்த தேங்காய், நம்மளுடைய நல்ல வினைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இதனால தான் எப்போவுமே நம்ம விநாயகருக்கு தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணுவோம். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலா, கணபதி என்றிட கவலை தீருமே, காக்கும் கடவுள் கணேசனை நினை, காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருள் துணை, கவலைகள் அகல அவன் அருளே துணை, காக்கும் கடவுள் கணேசனை நினை, பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதி கணபதி கணபதி, சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே, உந்தன் சன்னதி சரணடைந்தோமே, சாந்த சித்த சௌபாக்கியம் யாவையும், ஞான சித்த சௌபாக்கியம் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே, தந்தருள் சத்குரு நீயே, பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதி கணபதி கணபதி. விநாயகர் அப்படின்ற பேர் காரணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமாங்க? வி கூட்டல் நாயகர். வி அப்படின்னா அவருக்கு மேல யாரும் இல்லை, நாயகன் அப்படின்னா தலைவன். அதாவது தனக்கு மேல வேற எந்த தலைவனுமே இல்லாத ஒரு முழு முதற் கடவுள், முழு முதற் நாயகன் நம்ம விநாயகர் தாங்க.
அதனால தான் எப்போவுமே நம்ம விநாயகரை வந்து முதல்ல சேவிச்சு பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குவோம். ஒரு சாதாரண வீட்டு கணக்கு எழுதணும்னா கூட நம்ம முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு தான் அதை தொடங்குறது வழக்கம். அப்புறம் விநாயகருக்கு விக்னராஜர்னு ஒரு பேர் உண்டு. விக்னம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வர டிஃபிகல்ட்டிஸ், கஷ்டங்கள். ஸோ நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அது எல்லா விக்னங்களையும் எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் அந்த விநாயகர் போக்கிடுவார், அவர் நம்மளுக்கு அருள் புரிவார். அதனால தான் விநாயகரை நம்ம முதல்ல சேவிக்கிறோம். ஸ்ரீ மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி வசிஷ்டவாமதேவாதிவந்தித மகாகணபதிம் மனசா ஸ்மராமி வசிஷ்டவாமதேவாதிவந்தித மகாகணபதிம் மகாதேவசுதம் மகாதேவசுதம் குருகுகனுதம் மகாதேவசுதம் குருகுகனுதம் மாரகோடி பிரகாசம் சாந்தம் மாரகோடி பிரகாசம் சாந்தம் மகாகாவ்ய நாடகாதி பிரியம் மகாகாவ்ய நாடகாதி பிரியம் மூஷிக வாகன மோதக பிரியம் மகாகாவ்ய நாடகாதி பிரியம் மூஷிக வாகன மோதக பிரியம் மகாகணபதிம் மனசா ஸ்மராமி வசிஷ்டவாமதேவாதிவந்தித மகாகணபதிம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். கஜமுக கணபதி பாலய மாம் கௌரி கணய பாலய மாம் கௌரி நந்தன கஜவதனா கணேச வரதா மாம் பாகி கௌரி நந்தன கஜவதனா கணேச வரதா மாம் பாகி கஜமுக கஜமுக கணநாதா கணேச வரதா மாம் பாகி கஜானனா ஓம் கஜானனா கணேச வரதா மாம் பாகி பக்தஜன பிரிய கஜானனா பார்வதி புத்ரா மாம் பாகி 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 கஜானனா பார்வதி நந்தன மாம் பாகி கஜமுக கணபதி பாலய மாம் கௌரி கணய பாலய ஸ்ரீதி ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமாக மேலே ஃப்ரெண்டாக இருக்கும். அது என் பேத்திக்கு வந்து டீச்சராக இருந்தாங்க. ஷீ இஸ் மோர் தென் மை சிஸ்டர். கூட பிறவாத விநாயகர் சதுர்த்தினாலே விசேஷம்தான். அதுலேயும் இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமையில் வருது. இந்த புதன் வந்து வித்யாதிபதி, கல்விகளுக்கெல்லாம் அவன் தான் அதிபதி, அறிவியலுக்கும் அவன் தான் அதிபதி. விநாயகர் எப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், புத்திக்கு அதிபதி ஆன கடவுள். அந்த கடவுள் எப்படி சயின்ஸுக்கு ரொம்ப முக்கியம், கம்ப்யூட்டர்ன்றோம். கம்ப்யூட்டரில் எனக்கு கீழே வச்சுருக்கோம், மவுஸ் வச்சுருக்கோம். விநாயகருக்கு கீழே மவுஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்க, இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி மற்ற விநாயகர் சதுர்த்தியை விட மிகவும் சிறப்பானது. அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு உங்களுக்கு விநாயகருடைய அருளோடு சேர்த்து புத பகவானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன்.